friends, welcome to Sharan Samir. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி மாதம் ஸ்பெஷல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் எல்லாருமே சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ குட்டீஸ் பாருங்கள், ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் இப்போ அம்மா வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ஆடி மாதம் கூழ் ஊற்றியாச்சா அம்மா வீட்டிலன்ட்டு. அது பண்ணியாச்சு. பட் நான் அந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக போடுறேன். ஃபர்ஸ்ட் வீக்கே பண்ணிட்டாங்க. பட் நான் கொஞ்சம் வரலட்சுமி பூஜையில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அந்த வீடியோஸ் தான் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இனிமேல் நான் எல்லாமே பார்ட்டாக போட்டுறேன். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பார்ட்டாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் அம்மாவே எடுத்திருந்தாங்கங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இதெல்லாம் கூழ் செய்யணும் எல்லாமே எடுத்திருந்தாங்க. அவங்களோட கேமரா குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாலாம் இருக்காது. பட் உங்களுக்கு வந்து சில டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதும் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே அம்மா ஒன் டே பிஃபோராகவே பண்ணது. ஸோ அந்த சில டிப்ஸ்லாம் உன்ட்டு அப்படி நான் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். ஒவ்வொரு வருஷம் இந்த மாதிரி கூழ் செஞ்சு அம்பாளுக்கு படைக்கிறது அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக் தானே கூழ் ஊற்றுவாங்க. ஸோ சண்டே போல் தான் அது பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கூழ் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே ஒரு பூஜை பண்ணிவிட்டு அம்பாவை வேண்டிட்டு நல்லபடியாக இந்த இது நடக்கணுன்ட்டு பூஜை பண்ணிவிட்டு அம்மா எப்போவுமே இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒவ்வொரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் பண்ணுறோம்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேரை கூப்பிட்டு நல்லா கிராண்டாக பண்ணதை ரொம்ப சிறப்புன்னு அம்மா எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமுமே நிறைய டிப்ஸ் சொல்லிகிட்டே வரேன். இந்த வருஷம் கொஞ்சம் அப்பப்போ பண்ணுற விஷயங்களை மட்டும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஃபுல் டீட்டெயிலாக திரும்ப சொன்னாலும் போர் அடிக்கும். உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வேணும்னா போன வருஷம் வீடியோ கூட செக் பண்ணி பாருங்கள். ஒன்று டீட்டெயிலாக நான் ஒவ்வொரு ரெசிபியும் போட்டிருப்பேன். மாமாவும் மாமா பசங்களும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணும்போது அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ப்ரிப்ரேஷனாக இந்த பூண்டு உரிக்கிறது, கீரையை க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஸோ கூழ் வந்து எப்போவுமே பிஃபோராகவே பண்ணி எடுத்து வச்சுட்டா தான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங்லேருந்து உங்களுக்கு நான் அப்படியே ஷூட் பண்ணுறேன். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா அம்மா ஏர்லி மார்னிங் எழுந்து எல்லா வேலையும் கடகடகடன்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து குழம்பு ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. கருவாட்டு குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்பெஷலாக டெடிக்கேட்டாக வீடியோ நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து காயை முதல்ல வேக வச்சுட்டு அப்புறமா அதில் ஆட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு பண்ணுறதுனால டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. இந்த பக்கம் வந்து கீரை பொரியல் பண்ணிகிட்ருக்காங்க. முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. பெரிய பாத்திரத்தில் முருங்கைக்கீரை ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கான பொடி எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. கருவாட்டு குழம்பு சட்னி சமையல் அப்படின்னு தேடினாலே உங்களுக்கு அந்த வீடியோக்கான லிங்க் கிடச்சிரும். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பை நான் அதிலே போட்டிருக்கேன். ஸோ திரும்ப நான் சொல்ல உங்களுக்கு ஷார்ட்டாக காமிச்சிடுறேன். மார்னிங்கே ஒரு பாதி வேலை முடிஞ்சிருச்சுங்க. குழம்பு, கீரை, சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு முனீஸ்வரனுக்கு தனியாக ஒரு பொங்கல் பண்ணுவாங்க. அந்த தயிர் போட்டு அதில் வெல்லம், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழம்லாம் வச்சு அவருக்குன்னு தனியாக ஒன்று எடுத்து வைப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா பொரி, அப்புறமா அவருக்கு தனியாக ஒரு செட்டு வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் எல்லாமே எடுத்து வச்சுருப்பாங்க. இது தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த பூஜைக்கு கும்பம் பார்த்திங்கன்னா வேப்பிலையில் ரெடி பண்ணுவாங்க. இந்த கலசம் சொல்கிறோம் பாருங்கள், இது தனியாக அம்பாளுக்குன்னு தனியாக ரெடி பண்ணி வைக்கிறது. ஸோ அதுதான் அம்மா ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஈவினிங் போல் பூஜை தனியாக பண்ணுவோம். இது மார்னிங்காக நாங்கள் இப்போயே ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்பாங்க. அப்புறம் இந்த 2 முறத்துலேயும் இந்த பொடி பண்ணி அந்த மாவு வைக்கிறதும் சரி, அந்த உருண்டையும் சரி சூப்பராக இருக்கும். இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. கூழோட அந்த கட்டி இருக்க பாருங்கள், ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ கரைக்க வேண்டியது தான். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை கரைச்சிப்பாங்க. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கும் போதே நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். பட் வெளியே நம்ம வாசலில் கொண்டு போகும்போது காலி பண்ணிட்டு தான் உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ வெளியே எவ்வளோ வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கரைச்சி வச்சுட்டு இருந்தாங்க எல்லாருமே. பூஜைக்கான எல்லா விஷயங்களும் எடுத்து வச்சுட்டாங்க. வீட்டு வாசலில் தான் அந்த பூஜை நாங்கள் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. முக்கியமாக குத்து விளக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நான் காமிக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பண்ணுறோமோ அப்படி தான் உங்களுக்கு காமிக்கிறேன். சில டிப்ஸ் உங்களுக்கு கிடச்சா அதில் யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இதே தான் பண்ணணுன்ட்டு நான் சொல்ல மாட்டேன். எங்கள் வீட்டில் பண்ணுறதை உங்களுக்கு அப்படி நான் காமிக்கிறேன். குட்டி சிலர் சூப்பர் ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம குட்டி பாப்பா அழகாக ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ அவரும் பூஜைக்கு ரெடி ஆயாச்சு. எந்த பூஜையை பண்ணாலும் மனசார பிரார்த்தனை பண்ணி நம்மளுக்கு என்ன வேணுமோ மனசார நினச்சி நீங்கள் பண்ணுங்கள். நம்ம கஷ்டப்பட்டு அதில் உழைச்சாலும் சாமியோட சக்தியோ நம்மளுக்கு அருள் கிடைச்சாலே போதுங்க. டக்குன்னு நம்ம சக்ஸஸில் போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ரொம்ப நம்புவோம். ஸோ அம்மாவோட பூஜை ரூமோட வீடு தனியாகவே நான் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அம்மா பூஜை ரூம் எல்லாம் ரொம்ப அழகாக விளக்கில் ஏற்றி வச்சுட்டு இருந்தாங்க. எந்த பூஜையாக இருந்தாலும் சாம்பிராணி போடுங்க. இதுதானே இன்றைக்கி தானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு பூஜைக்குமே சாம்பிராணி போடுறது அவ்வளோ நல்லது. ஸோ அப்பா அந்த வேலையை கரெக்டாக எப்போவுமே பண்ணிவிடுவார். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி பெருமாளில் வச்சுருக்கிறதுனால உள்ள சாமிக்கு வந்து நான்வெஜ் வந்து பண்ணாமல் வைப்பாங்க. இது ஜஸ்ட்டு ப்ளெயின் குழம்பு தான், கருவாடு போடாமல் தனியாக வச்சுருப்பாங்க இங்கே சாமிக்கு.
ஸோ இன்றைக்கி பூஜைக்கான டைம் எல்லாருமே ரெடி ஆயாச்சு. எல்லாத்தையும் திருப்பி வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். சாமி எல்லாருமே கும்பிட்டுட்ட பிறகு வெளியே கூழ் எடுத்து வச்சு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் பாட்டி வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு வாங்கி குடிப்பாங்க. ரொம்ப வயசானவங்க, அவங்க ரொம்ப பெரியவங்கன்றதால எப்போவுமே அவங்களுக்கு ஃபஸ்ட் நாங்கள் கொடுப்போம். ஸோ அவங்க அழகாக அந்த முட்டி போட்டு வாங்கும் போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் யாருமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் பாட்டி இது வரைக்கும் மோர் தென் 15 இயர்ஸ் கூட இருக்கலாம் நான் பார்த்த வரைக்கும். இப்போ வரைக்கும் பாட்டி அப்படி தான் ஃபஸ்ட்டு வாங்கி குடிப்பாங்க. அப்புறமா எல்லாருக்கும் நாங்கள் கொடுப்போம். ஸோ எல்லாருக்கும் அந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. அந்த கூழ் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மட்டும் அம்மா ஊற்ற அப்படின்றதுக்குள்ளே காலியாகிடுவாங்க. எங்கேருந்து எப்படி வருவாங்கன்னே சொல்ல முடியாது. எல்லோரும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ சின்ன குட்டீஸு எல்லாருமே வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. அவருக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, பார்த்துட்டே இருந்தான். அப்புறம் கூட இன்னும் கொஞ்சம் பேர் வந்து உள்ளே வந்து கூட வாங்கிட்டு போவாங்க. அது எப்போவுமே நடக்கிற விஷயங்கள் தான். அங்கே எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்து முடிச்சுட்டு அங்கேயே அம்மா எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு உள்ளே வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து பூஜை பண்ணுற வேலை தான். ஒவ்வொரு வருஷம் அம்மா சமையல் நிறைய பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து குட்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே வரப்போகுது நெக்ஸ்ட் மந்த்து. உங்களுக்கு தெரியும், நம்ம புஜ்ஜி குட்டிக்கு வந்து செப்டம்பர் 30 அன்றைக்கி ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஆனால் அங்கே வந்து பெங்களூர் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து இங்கே இருக்க சென்னையில் இருக்கிற குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் பெரியவங்களுக்குலாம் அம்மா வந்து பிரியாணி பண்ணி போகணுன்னு நினச்சிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்காகவே அங்கிள் கிட்ட சொல்லி இந்த வாட்டி பிரியாணி பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு இந்த வாட்டி சூப்பராக பிரியாணி பண்ணி போட்டாச்சு. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஒரு பெங்களூர்லேயே பண்ணுறாங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி நல்லா அழகாக பண்ணியாச்சு. எல்லாருக்கும் ரிட்டன் கிஃப்ட்டும் அம்மா அழகாக வாங்கி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே நாங்கள் பேக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்ருந்தோம். இந்த அங்கிளை வச்சு இந்த பிரியாணி எப்படி பண்ணுறதுன்ற ஒரு ஸ்பெஷல் வீடியோவே நான் போட்டிருக்கேன். வேணும்னா நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இல்லை நம்ம சேனலை சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாருமே சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஸோ இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை மட்டும் அம்மா இந்த பக்கம் ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க சூடாக. சிக்கன் 65, அப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரெட் அல்வா, கத்திரிக்காய் சாப்ஸு, பிரியாணி எல்லாமே அங்கிள் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. அன்றைக்கான டே சூப்பராக போச்சு. மத்தியானம் போல் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை பண்ணுறது, அப்புறமா சாயந்தரம் சாமிக்கு தனியாக மட்டன் குழம்பு, சிக்கன் தொக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அந்த சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு பூஜைக்கு ரெடி ஆயாச்சு. எல்லாருமே ரொம்ப அழகாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு.
நெக்ஸ்ட்டு பார்ட்டில் அன்றைக்கி ஈவினிங்க்கான ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். பார்ட் 2ல் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எல்லாத்தையுமே இதுலேயே காமிச்சிட்டாலும் போர் அடிக்கும். நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சில டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.